அந்த நிமிஷத்துல எனக்கு எப்படி இருக்குன்னா, டேய் ஏகே இப்ப எதுக்கு அந்த ஃபோன் எடுத்த? இப்ப எதுக்கு அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ண? இப்ப எதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண? இப்ப ஏன் அந்த மாரி யூஸ் பண்ணிட்டுன்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அப்படின்ட்டு எனக்குள்ள கேட்கும். இதுக்கு பின்னால என்ன கதை தான்டா இருக்கு? என்ன கதையா இருக்கு இது பின்னால? ஏன் அந்த மாரியெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்? டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு உட்காந்து திங்க் பண்ணா, எக்கச்சக்கமான கதை கிடைக்குது. அந்த கதைய தான் இந்த வீடியோ ஃபுல்லா பேசப் போறோம். வாங்க போலாம். கைஸ் இந்த வீடியோவில் வந்து பக்காவான ஒரு ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டத்தை பில்ட் பண்ணுறதை பற்றி பேசல. அதுக்காக டெடிகேட்டடான வீடியோஸ் வருது. இனிமேல் நம்ம சேனலில் நிறைய ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் வரும். நம்ம சேனலில் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து நம்ம வந்து 1 ஹவரோ 2 ஹவரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா, அந்த 1 ஹவருமே ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண மாட்டோம். அதுக்கு நடுவில் ஒரு சின்ன சின்ன கேப் எடுப்போம். அப்படி எடுக்கிற அந்த சின்ன கேப்பில் போய் ஃபோனை எடுத்துருக்கூடாது அப்படின்றதையும், எப்படி நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஃபோக்கஸ்டாக ஒரு ஒர்க் செய்கிறது அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இங்கே வந்து நான் ஃபோனை தான் இனிஷியலில் வந்து என்னோட லைஃப்பை க்ரோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது, ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே என்னோட ஃபோனை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் எப்போ வந்து என்னோட ஃபோன் வந்து என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, என்னோட ஒர்க்கில் ஃபோக்கஸ்டாக இருக்க விடாமல் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சதோ, அப்போவே அந்த ஃபோனை தூக்கி அந்த பக்கம் போட்டேன். ஓகே, ஃபோனெல்லாம் வச்சுருந்தா நம்ம டிஸ்ட்ராக்டடாக தான் இருப்போம், நம்ம வந்து ப்ரொடக்டிவெலாம் இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு எப்போ எனக்கு தெரிஞ்சதோ அப்பயே ஃபோனை தூக்கி தூர போட்டு எல்லா விஷயம் ஏதோ ஒரு விஷயத்தை நான் செய்யணும், ஏதோ ஒரு விஷயத்தை கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்னோட லேப்டாப் எனக்கிட்டன ஒரு நோட் புக் இருக்கோ அது 2 தான் நான் ப்ரொடக்டிவிட்டிக்கு மேஜராக யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து மோஸ்ட்லி ஃபோனை வந்து என்னோட டிஸ்ட்ராக்டிங் மெட்டீரியலாகவும், என்னோட நோட் புக்கையும் என்னோட லேப்டாப்பையும் தான் என்னோட ஃபோக்கஸ்டு மெட்டீரியலாகவும் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த வீடியோ இருக்கும். நம்ம இங்கே வந்து ப்ரொடக்டிவிட்டின்னு வரும்போது நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும். அப்படி நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும் இல்லையா? அதுதான் ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுக்க உடனே என்னமோ சொல்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. இங்கே ட்ரிகரிங் பாயிண்ட்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம செய்கிற ஒர்க்கில் அந்த ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஒர்க்கை வந்து ட்ரிகர் பண்ணி விடுது இல்லையா? நம்ம மைண்ட் வந்து வேறு பக்கம் திருப்பி விடுது இல்லையா? அதுதான் ட்ரிகரிங் பாயிண்ட், ட்ரிகரிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எந்த விஷயம் வந்து நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணுது, நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கிற விஷயத்துலேருந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரிகர் பண்ணுது அப்படின்ற அந்த ட்ரிகரிங் திங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். அதை ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணாதான் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறது, ப்ரொடக்டிவாக இருக்கிறது எல்லாமே நடக்கும். இந்த மாதிரி ட்ரிகரிங் பாயிண்ட் வந்து என்னவா வேணா இருக்கலாம். அது நம்ம தான் ஃபைண்ட் பண்ணணும். மேபி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு பக்கத்து ரூம்லேருந்து ஏதோ ஒரு சாங் கேட்குது, அதாக இருக்கலாம். இல்லை உங்கள் ஃபோனில் வர நோட்டிஃபிகேஷன், இல்லை உங்கள் ஃபோன், இல்லை உங்களோட பழைய லவ்வரோட ஞாபகம் வந்து அதனால ஏதோ ஒரு திங்கிங் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி என்ன விஷயம் வேணா இருக்கலாம். உங்களோட அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் அதாச்சும் உங்களோட ஃபோக்கஸ் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுருதுப்பா அப்படின்ற அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்டை ஃபைண்ட் பண்ணணும். நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் ரொம்ப நாள் இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே, நமக்கான டைம் வந்து ஃப்ரீ பண்ணிட்டோம். இந்த ஃப்ரீ டைமில் வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோன்ட்டு எக்கச்சக்கமான பிளான் போட்டிருப்பேன். ஆனால் திடீர்னு எங்கேருந்தோ டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த டைம் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணியிருப்பேன். ஏன்டா அந்த மாதிரி பண்ணுறோம், ஏன்டா அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறோம், ஏன்டா அப்படி பண்ணுறோம், ஏன்டா ஏக்கு இப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஃபீல் பண்ணதுக்கப்புறம் உட்காந்துன்னு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு தேடும்போது தான் இந்த மாதிரி ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. எது நம்மளை வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுல இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி விடுது அப்படின்ற அந்த ட்ரிகரிங் திங்ஸ், அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்ஸை ஃபைண்ட் பண்ணணும். அதை ஃபைண்ட் பண்ணி எலிமினேட் பண்ணாலே போதும். மோஸ்ட்லி 90% 95% ஆஃப் டைம் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணிடுவோம். அந்த ஹார்ட்லேருந்து சொல்கிறேன், ஏன்னா ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது இது. நான் இன்னும் ஒரு சில காமனான எக்ஸாம்பிள்ஸ் தரேன் இந்த மாதிரி ட்ரிகரிங் பாயிண்ட்டுக்கு. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புரியும். அது என்னன்னா, திடீர்னு உங்களோட ஃப்ரெண்ட் உங்களுக்கு கால் பண்ணுவாரு, இல்ல திடீர்னு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், இல்ல பக்கத்து ரூம்லேருந்து திடீர்னு சாங் கேட்கும், இல்ல நீங்க வந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணியிருக்கலாம், அதனால ஓவர்வெல்ம்டா ஃபீல் பண்ணியிருக்கலாம், இல்ல நைட் வந்து ஒழுங்கா தூங்காது இருந்திருக்கலாம், ஒரு மாதிரி ஸ்லீப்பியாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ட்ரிகரிங் பாயிண்ட்டுன்னு. அது எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணி எலிமினேட் பண்ணணும் கைஸ். இந்த விஷயம் தெரியாமல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருக்கேன். டைம் போச்சுன்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னதான்டா நம்மளும் கஷ்டப்பட்டு ப்ரொடக்டிவாக இருக்கணுன்ட்டு டைம்லாம் ஃப்ரீ பண்ணிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறோமே அப்படின்ட்டு உட்காந்துன்னு தேடும்போது, என்னடாம்மா நடக்குதுமா அப்படின்ட்டு தேடும்போது தான் இந்த விஷயம்லாம் எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த ட்ரிகரிங் திங்ஸை ஃபைண்ட் அண்ட் எலிமினேட். அதுக்கப்புறம் கைஸ் ப்ரொடக்டிவிட்டின்னு வரும்போது நான் இப்போ சொல்கிற விஷயம் வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம என்ன தான் ஒரு விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணாலும், நம்ம வந்து ஃபுல் கான்சன்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணாலும், ரொம்ப நேரம் அதே விஷயத்தை ஃபோக்கஸ்டெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது. நான் இந்த மாதிரி இனிஷியலில் ட்ரை பண்ணேன். உட்காந்து ஃபுல் டைம்லையுமே ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் அந்த மாதிரிலாம் முடியாது. நம்ம ஒரு டைம் மேலே என்ன தான் நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், நம்ம லைஃப்பை க்ரோ பண்ணுறதுக்கான விஷயம், என்ன மாதிரி விஷயமா இருந்தாலும் நம்ம அதில் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணாலும், ஒரு டைம் மேலே ஓவர்வெல்மிங்காக ஃபீல் ஆகும். அதுக்காக தான் எல்லாரும் ஊரில் இருக்க எல்லாரும் போமோடோரோ டெக்னிக், இல்லை ஒரு சின்ன நேப் எடுக்கிறது அப்படின்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ப்ரொடக்டிவிட்டின்னு வரும்போது கண்டிப்பாக நம்மளும் வந்து ஒரு சின்ன கேப் எடுக்கணும். அது ரொம்ப க்ரூஷியல் வென் இட் கம்ஸ் டு ப்ரொடக்டிவிட்டி.
அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இனிஷியலில் வந்து என்னோடய ஃபோன் எடுத்து கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு 30 நிமிஷத்துக்கோ 35 நிமிஷத்துக்கோ அலார்ம் செட் பண்ணு. நான் 35 நிமிஷம் வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் எடுத்துக்க போகிறேன் அப்படின்ட்டு இனிஷியலில் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஃபோன் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனால அது தூக்கி தூர போட்டு என்னோட லேப்டாப்லேயே அந்த அலார்ம்னு ஒரு ஆப் இருக்கும். அதில் வந்து ஒரு 30 மினிட்ஸோ 35 மினிட்ஸோ ஒரு அலார்மை செட் பண்ணிடுவேன். 35 மினிட்ஸுமே ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஒர்க் பண்ணணுன்னே தோணும். நானே வந்து இல்லை உனக்கு வந்து ஓவர்வெல்மிங்காக ஃபீல் ஆயிரும். அதனால் ஒரு சின்ன கேப் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து நீ ஒர்க் பண்ணுப்பா அப்படின்ட்டு நானே ஒரு சின்ன கேப் வந்து வாண்டடாகவே கொடுத்துருவேன். ஏன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து 25 மினிட்ஸ் எல்லாரும் வைப்பாங்க. எனக்கு வந்து அந்த 25 மினிட்ஸுக்குள்ளே என்னால் அந்த ஒர்க்கெல்லாம் ஃபோக்கஸ்டாக செஞ்சு முடிக்க முடியல. அதனால் நான் வந்து அது வந்து 35 மினிட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைம் செட் ஆகுதோ அந்த டைமிங்கை செட் பண்ணிவிட்டு அந்த போமோடோரா டெக்னிக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ரொடக்டிவிட்டின்னு வரும்போது ஒரு பக்காவான விஷயத்தை ஃபைண்ட் பண்ணேன். அது என்னென்னா, பி அவேர் ஆஃப் யுவர் ஆக்ஷன்ஸ். ஒரு விஷயம் செய்கிறோம் இல்லையா, அந்த விஷயத்தை எதுக்காக செய்கிறோம் அப்படின்ட்டு ஒரு அவேர்னஸோடு செய்யணும். ஏதோ அவேர்னஸே இல்லாமல் மொத்தமாக ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம். ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து அவேர்னஸோடு தான் செய்கிறோமா, அந்த விஷயத்தை செய்யணும்னு நினச்சி தான் செய்கிறோமா, அந்த விஷயத்தை தான் செய்யணும்னு நினச்சி செய்கிறோமா அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு அவேர்னஸோடு இருக்கலாம். இல்லைனா மொத்தமாக போய் ஏதோ ஒரு விஷயத்தை ஆட்டோ ஃப்ளைட் மூடில் செஞ்சுருப்போம். அந்த மாதிரிலாம் செஞ்சிடவே கூடாது. அதனால தான் ஒவ்வொரு ஆக்ஷன்லேயும் நம்ம ப்ரொடக்டிவிட்டின்ட்டு ஒரு டைம் ஒதுக்கி அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுட்ருக்கோம் இல்லையா, அந்த டைமில் வந்து நம்ம ஒவ்வொரு ஆக்ஷனும் வந்து அவேர்னஸோடு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க, இல்லைனா போய் அந்த ஃபோனை எடுக்கிறீங்கன்னா ஒரு நிமிஷம் வந்து அப்படியே பாஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த விஷயத்தை வந்து எதுக்காக செய்யணும், இப்போ அந்த ஃபோனை வந்து எதுக்காக எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன கொஷினை உங்களுக்குள்ளே கேளுங்க. ஒரு அவேர்னஸோடு இருங்க. அந்த விஷயத்தை நான் வந்து எதுக்காக செய்யணும், எதுக்காக அந்த ஃபோன் எடுக்கணும், இப்போ அந்த விஷயத்தினால நான் டிஸ்ட்ராக்ட் ஆகணுமா அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆக்ஷன்லேயும் நம்ம அவேர்னஸோடு இருந்தோன்னா, அந்த ஃபோக்கஸ்டான டைமில் மட்டும் அவேர்னஸோடு இருந்தோன்னா பக்காவாக இருக்கலாம். கைஸ், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும், டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஒர்க் பண்ணணும்னா நம்மளோட என்விரான்மெண்ட்டை வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும். இல்லை எல்லா விஷயமே வந்து என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணும், ஆனால் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. வேலைக்கே ஆகாது கைஸ். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அது வேலைக்கு ஆகாது. இதுக்காக நான் வந்து ஒரு பக்காவான லைவாக எனக்கு நடந்த எக்ஸாம்பிளை சொல்கிறேன். அது என்னன்னா, நான் வந்து என்னோடய வீட்டில் வந்து என்னோடய ரூமில் உட்காந்துக்கிட்டு என்னோடய லேப்டாப்லாம் எடுத்து வச்சுட்டு ஓகே பக்காவாக ஒர்க் பண்ணுறோம், பக்காவாக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறோம், பக்காவாக ஃபோக்கஸ்டாக இருக்கோம் அப்படின்ட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். அப்போ திடீர்னு எங்கள் வீட்டில் வந்து அந்த டிவி போடுவாங்க. டிவியை போட்டு என்னோடய மம்மியும் என்னோடய டேடியும் வந்து ஏதோ கையல் புயல்ன்ட்டு ஏதோ ஒரு சீரியலில் ஹை சவுண்ட் வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. நம்மளும் ஏதோ சவுண்டு கேட்குது, என்ன கேட்குதுன்னு கொஞ்சம் எட்டி பார்ப்போம். ஓ, அந்த கதையா, ஓ என்னாச்சு அப்படின்ட்டு நம்மளே எட்டி பார்ப்போம். அவ்வளோதான், நம்ம ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டம்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடும். இந்த மாதிரி நம்மளே ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு நினச்சாலும் நம்மளோட எக்ஸ்டர்னல் திங்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட சரௌண்டிங்ஸ் எல்லாம் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுச்சுன்னா நம்ம ப்ரொடக்டிவிட்டியை பற்றி திங்க் கூட பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ திடீர்னு உங்கள் ஃபோனில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்ன வருதுன்னு எடுத்து பார்ப்பீங்க. ஓகே, அது கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்தது மட்டும் இல்லாமல் வேறு என்ன வந்திருக்கு, வேறு என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமை ஒரு ரவுண்ட் அடிப்பீங்க, யூடியூப் ஒரு ரவுண்ட் அடிப்பீங்க, வாட்ஸ்அப் ஒரு ரவுண்ட் அடிப்பீங்க. உங்ககிட்ட என்னென்ன ஆப் இருக்கோ எல்லா ஆப்பையும் ரவுண்ட் அடிப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் டைம் வந்து எங்கேயோ போயிட்டுருக்கும். இதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும், ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா என்னோடய ஃபோனை எடுத்து சைலண்ட் மோடில் போட்டு பக்கம்லாம் வைக்க மாட்டேன். என்னோடய பேக்கில் அந்த ஃபோனை வச்சு ஜிப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணி என்னோடய ஃபோனை எடுத்துகிட்டு போய் ஒரு தூரமாக என்னோடய பெட்லேருந்து தூரமாக வச்சுட்டு வந்துடுவேன். என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 2 ஹவர் 1 ஹவர் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் போய் தான் என்னோடய ஃபோனவே எடுப்பேன். இந்த மாதிரி க்ரேஸியாக கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அவங்கள எது டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அதை ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே என்னை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும், ஆனால் நான் வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுவேன்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஹேபிட்டு எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த 5 நிமிஷம் கேப் எடுக்கிறீங்க இல்லையா, ஒரு சின்ன நேப்பு கேப் ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க இல்லையா, அந்த கேப்பில் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன பிளான் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கும் பிளானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப பெரிய பிளான் இல்லை. ஒரு சில் பண்ணுறதுக்காக அந்த கேப் இருக்குது இல்லையா, அதில் நம்ம சில் பண்ணுற மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்தை செய்வோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு முன்னாடியே ப்ரீ டிஃபைன்டாக பிளான் போட்டு வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போய் மறுபடியும் அந்த ஃபோனை எடுத்து
இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட வாட்டர் கேனை வேணுமுன்னே ஃபஸ்ட்டே தூரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்ட்டு போய் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு மெதுவாக சில் பண்ணிட்டு வரலாம். இல்லை ஒரு சின்ன வாக் மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள பக்கமே எங்கேயும் நடந்து போய் வருது அப்படி செய்யலாம். இல்லை ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், இல்லை சின்ன புஷ்அப், இந்த மாதிரி என்ன வேணால் செய்யலாம். ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸிங், ஒரு மைண்ட் சேஞ்சிங் அப்படின்ட்டு ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கேப் எடுக்கிறது வந்து ரொம்ப குரூஷியல். ஏன்னா நம்ம வந்து ஃபோக்கஸ்டாகவே எப்பயுமே ஒர்க் பண்ண முடியாது. ஒரு சின்ன கேப் எடுப்போம். அந்த சின்ன கேப்பில் டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது. அதுதான் இங்கே மேட்ரு. அந்த சின்ன கேப் எடுக்கிறீங்க இல்லையா, அதில் ஏதோ ஒரு சின்ன நார்மலான விஷயத்த செஞ்சுட்டு சில் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் போய் அந்த ஃபோக்கஸ்டான ஒர்க்கை செய்யணும். அதுவும் ரொம்ப குரூஷியல்மா கைஸ், இதெல்லாம் தான் நான் வந்து ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கணும்னு நினைக்கும் போது டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்காக செய்கிற ஒரு சில விஷயம். இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி நீங்கள் வந்து ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறது அப்படின்றத மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். ஏன் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன்னா, நான் ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்காக ஃப்ரீ டைமை ஒதுக்கியிருப்பேன். ஆனால் அந்த டைம் வந்து திடீர்னு டிஸ்ட்ராக்ட் ஆவேன். போச்சுடா குமார் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிடுவேன். ஒரு 2-3 மந்த்ஸாக கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதை தான் இப்போ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன். இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் வேணாண்டா அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக நான் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அந்த டைமில் வந்து புக்ஸ் படிக்க போகிறேன், ஏதோ கோர்ஸ் படிக்க போகிறேன், இல்லை ஏதோ ஒரு கெட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்ன ஒரு ஐடியா டெவலப் பண்ண போகிறேன், ஏன்னா என்னோட மணி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு என்ன விஷயம் என்ன இருக்கலாம், அந்த விஷயத்த வந்து பர்ஃபெக்டாக இதை தான் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு உங்ககிட்ட ஒரு கோல் ஐடியா இருந்துச்சுன்னா பக்காவாக அடித்து நவுத்திட்டு போயிடலாம். அந்த 2 ஹவர்ஸுமே ஃபோக்கஸ்டாக. ஓகே கைஸ், இது எல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு பிலீவ் பண்ணுறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், கரியரு அது இதுன்ட்டு என்னென்னமோ போட்டிருக்கேன். ஆனால் இனிமேல் நம்மளோட சேனலில் வந்து நிறைய ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டடான வீடியோஸ் வரப்போகுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய். என்னோட நேம் வந்து ஏகே எனும் அஜித் குமார். இப்போ போய் நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஒர்க் பண்ணுங்கள்.